ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் சாலைகள் குண்டும் குழியுமாக மிக மோசமான நிலைமையில் கிடப்பதால் விபத்துகள் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்திலேயே வாகன ஓட்டிகள் பயணிக்கின்றனர். இந்த நிலையில் சேதமடைந்த சாலைகளை மேம்படுத்தி தர வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து அவர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். ஒரு தேசிய நெடுஞ்சாலை எத்தனை வருஷத்துக்கு ஒரு நேரம் போடணும்னு ஒரு கணக்கு இருக்கு. ஒரு மராமத்து பணியாவது பார்த்துருக்கலாம், அது கூட பண்ண முடியல அப்படின்னு சொன்னா தேசிய நெடுஞ்சாலை என்ன தூங்குதா, அது அலுவலகம் தூங்குறாங்களான்னு தெரியல. மத்திய அரசாங்கம் எத்தனையோ நிதி ஒதுக்கத்தான் செய்யறாங்க. இருந்தாலும் கூட அந்த தேசிய நெடுஞ்சாலை பராமரிப்புங்கிறது மிக மோசமா இருக்கு. இது வரைக்கும் அந்த ரோடு போடவே இல்லை, ஒழுங்கா கூட போடவே இல்லை. போட்டதுல இருந்து இது வரைக்கும் அதை என்ன மராமத்து பணி பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னா, நீங்க அச்சுந்தன் வயல் விளக்குல இருந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கு. ரோட்ல அப்படியே குண்டும் குழியுமா இருக்கு. வண்டியில போயிட்டு கிட்டா திரும்பணும்னா அப்படியே வண்டி கீழே விழுகிற மாதிரி தான் இருக்கு. அப்படின்னு சொன்னா இது எப்படி கொண்டு போக போறாங்கன்னு தெரியல. அது மட்டுமா, டவுனுக்குள்ள போற தேசிய நெடுஞ்சாலையுமே அப்படிதான் இருக்கு. டவுனுக்குள்ள போற ஊரக அந்த தமிழக அரசோட நெடுஞ்சாலைத்துறை அப்படிதான் இருக்கு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா அரண்மனையில இருந்து அங்க ஓம் சக்தினர் வரைக்கும் உள்ள அம்மா பூங்கா வரைக்கும் போற அந்த ரோடு பாத்தீங்கன்னா அவ்வளவு குண்டு குழியுமா தான் இருக்கு. அப்படின்னு சொன்னா எந்த ரோடு இப்ப புதுசா ரோடு போட்டாங்க, இந்த முனிசிபாலிட்டில இருந்து புதுசா ரோடு போட்டாங்க. அந்த ரோடு பூரா பாத்தீங்கன்னா அந்த பாதாள சாக்கடை மேனோல் பூரா அவங்க மூடவே இல்லை. அது பூரா ஒரு அடி பள்ளமாவே இருக்கு, அப்படியே கடந்துகிட்டு இருக்காது. என்னன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, ரோடு போட தான் அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தோம், மேனுவல் சரி பண்றதுக்கு நாங்க முனிசிபாலிட்டி பண்ணுவோம்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல ஆனா கூட இன்னும் பண்ணவே இல்லை. அப்படின்னு சொன்னா எதை பத்தியுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பூபேஷ் சந்திரன். வணக்கம் பூபேஷ், விவரங்கள். வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலுமே அந்த சாலைகள் மிக மோசமாக இருப்பதாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பாக ராமநாதபுரத்திலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை, அதே போல ராமநாதபுரத்திலிருந்து திருச்சி நோக்கி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை, ராமநாதபுரத்திலிருந்து மதுரை நோக்கி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை உள்ளிட்ட சாலைகள் மிக மோசமாக இருக்கிறது. அங்க ஒவ்வொரு இடத்திலுமே பகுதி வாரியாகவே குண்டும் குழியுமாக காணப்படுவதன் காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர். அதிலும் குறிப்பாக ராமநாதபுரம் ரோமன் சர்ச் அருகே இருக்கக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலை உருகிய நிலையில் காணப்படுவதன் காரணமாக அங்கு செல்லக்கூடிய அந்த வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர். தேசிய நெடுஞ்சாலை மட்டுமல்லாது நகருக்குள் இருக்கக்கூடிய சாலைகளுமே மிக மோசமான நிலையிலே இருக்கிறது. குறிப்பாக அரண்மனை சாலை, பவுண்டு கடை தெரு, கேணிக்கரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலுமே இந்த சாலையானது மிக மோசமாக இருக்கிறது. பலமுறை இது சார்ந்த பல்வேறு தரப்பினர் நம்ம நகராட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகத்திற்கு பல்வேறு கோரிக்கைகளை அனுப்பியும் கூட எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், உயிர் பலி வாங்கும் விதமாக இருக்கக்கூடிய இந்த சாலைகளை உடனடியாக சரி செய்ய வேண்டும், தங்களிடம் வாங்கக்கூடிய வரி, டோல்கேட் பணம் உள்ளிட்டவற்றை கொண்டுவாது இதனை சரி செய்ய வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலரும் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வரக்கூடிய நிலையில் இதனை சரி செய்ய வேண்டும் என வலுவான கோரிக்கை எழுந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ்.